அதிசயங்கள் நிறைந்த மர்ம மனிதர்கள். அமானுஷ்ய சக்திகளை தேடி ஒரு பயணம். அமானுஷ்ய உலகம். மரண தருவாயில் இருந்த குடும்பத்தின் வாழ்க்கையையே மாற்றியமைத்த அமானுஷ்யம். தியானம் செய்யும் பக்தர்களுக்கு இன்றும் அருகில் அமர்ந்து காட்சியளிக்கும் அதிசயம். இறந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்த சித்தர். இன்னைக்கு நம்ம தேடி போகக்கூடிய இடத்தை பத்தி கேட்டப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அந்த இடத்தை பத்தி நம்ம கேட்ட தகவல்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. அப்படி நம்ம இன்னைக்கு போக போற இடம்தான் ஸ்ரீ வெள்ளிங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதி. கோவை மாவட்டத்தில் இருந்து பூண்டி போகக்கூடிய வழித்தடத்துல தான் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துல காட்டுக்குள்ள ஸ்ரீ வெள்ளிங்கிரி சுவாமிகள் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்ன ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. ஆயிரத்தி 1938ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் பிறந்த இவர் தன் குருவான திரு சுவாமி சங்கரானந்தா அவர்களிடம் தீட்சை பெற்றார். பின் 1960ஆம் ஆண்டு வெள்ளிங்கிரி மலைச்சாரலில் உள்ள சீங்கப்பதி என்ற கிராமத்தில் சிறிய ஓலை குடிசையில் தங்கி தன்னை நாடி வருபவர்களுக்கு சித்த வித்தை என்ற தப வாழ்க்கையை பயிற்றுவித்ததோடு மருத்துவம், ரசவாதம், யோகாசனம், அரிய வகை மூலிகை பற்றியும் கற்றுக் கொடுத்து மூலிகைகளையும் உற்பத்தி செய்துள்ளார். அனைத்து சித்துக்களும் கைகூடியிருந்த போதும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் அதே எளிமையுடன் தனது ஸ்தூல உடல் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறுத்தி பரத்தில் தன்னை ஒடுக்கிக் கொள்வதை தன்னுடைய முக்கிய சீடர்களிடம் ஓராண்டுக்கு முன்பே கூறினார். இன்று வரையிலும் கூட அவர் சூட்சம தேகத்தில் உலவுவதாகவும் ஒரு சிலருக்கு நேரடியாக தரிசனம் தருவதாகவும் கூறப்படுகிறது. இன்றும் அவரை தரிசிக்க வரும் பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அதிசயமே. இதெல்லாம் கேட்டவுடனே இவர் இன்னும் காற்றில் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்துக்கு போகணுங்கிற தூண்டல் எங்களுக்கு அதிகமாச்சு. வன விலங்குகள் அதிகம் வரக்கூடிய காடுங்கிறதுனால ரொம்ப கவனமாத்தான் போனோம். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு சிறிய வீடு போல தென்பட்டுச்சு. வெளியே பார்த்தா ஒரு 4 அடுக்கு கேரளா விளக்கு இருந்தது. மற்றபடி ஒரு சாதாரண கட்டடத்தை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இங்க மாலை வேளையில வரவோ தங்கவோ அனுமதி கிடையாதுன்னு எழுதி இருந்தது. நம்ம கேள்விப்பட்ட தகவல்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாதது போலதான் அந்த இடம் இருந்தது. சரி, வழக்கம் போல ஒரு ஜீவசமாதி தானேங்கிற எண்ணத்தோட உள்ள போனாங்க. உள்ள போனதும் ஒரு மயான அமைதி நிலவுச்சு. அங்க பிரம்மாண்டமான ஒரு சமாதி சுத்தியிலும் விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நடுவுல ஸ்ரீ வெள்ளிங்கிரி சுவாமிகளோட படமும் இருந்தது. அங்க கீழே வெள்ளிங்கிரி சுவாமிகளோட சிலையும் இருந்தது. உருளியில நீர், கேரளா விளக்குக்கு இடையில
கண்கள் மேல பார்த்தவாறு அமர்த்தப்பட்டிருந்தது ஸ்ரீ வெள்ளிங்கிரி சுவாமிகளோட சிலா ரூபம். அந்த சமாதிக்கு அருகாமையில போய் நின்னதும் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உணர முடிஞ்சுது. அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணணுங்கிற எண்ணமும் தோணுச்சு. அதன் பின்னர் நிறைய பக்தர்கள் அங்க வந்து தியானம் பண்ணக்கூடிய காட்சிய நம்ம பார்த்தோம். சிலர் ரொம்ப நேரம் தியானம் பண்ணாங்க. அவங்க தியானத்தை முடிச்சதும் அவங்க முகத்துல ஏதோ ஒரு பிரகாசத்தை பார்த்தோம். இங்க வர எல்லாரும் இங்க அமர்ந்து தியானம் பண்றது கிடையாது. சித்தர் யார் உள்ள வரணும்னு நினைக்கிறாரோ அவங்களால தான் இங்க அமர்ந்து தியானம் பண்ண முடியும்னு சொன்னாங்க அங்க இருந்தவங்க. இங்க ஏதோ ஒரு உந்து சக்தி இருக்குன்னு உணர்ந்த நம்ம குழு இதை யாருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்தோம். அப்போதான் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சித்தர் போலவே உருவத்துல ஒரு சுவாமிய பார்த்தோம். சரி, அவர்கிட்ட சித்தரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல இந்த சுவாமி யாரு, இவர் எப்படி இங்க வந்தாருன்னு கேட்டோம். அதுக்கு அவர் பேர் ஜோதி சுவாமின்னு வெள்ளிங்கிரி சித்தர் தனக்கு அசரீரியில சொல்லித்தான் அந்த கட்டளைனால நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்க சித்தரால பயிற்றுவிக்கப்பட்ட வாசி யோகத்தை நான் பக்தர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சாமி வணக்கம். வணக்கம். உங்க பேர் சாமி? என் பேர் ஜோதி. எனக்கு இந்த இடம் இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே 2009ங்கிற போது தேதி நேரம் நிமிஷம் முதல் கொண்டு அவர் அசிரீரி வாக்க சொன்னவர். அதுக்கு முன்னாடி குருநாதர் யாருன்னு தெரியாது, இந்த இடம் எங்க இருக்குங்கிறது தெரியாது, இங்க என்ன இருக்குங்கிறது தெரியாது, வெள்ளிங்கிரி மலையே தெரியாது. இதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது கனவில் முதல்ல அறிமுகமாகறாரு. நான் வெள்ளிங்கிரியில் இருக்கிறேன் வாங்குறாரு. அப்ப கனவு கண்டதுக்காக அடுத்த நாள் வந்துட்டோம், வெள்ளிங்கிரி மலைக்கு வர்றோம். வெள்ளிங்கிரி மலைக்கு வந்துட்டு அவர் எந்த இடத்துல இருந்து தரிசனம் கொடுக்கிறாரோ வழக்கத்துக்கு மாறான பகுதி, அந்த பகுதியில் அவர் உட்கார்ந்த பாறையில் உட்கார்ந்து தியானம் பண்றோம். பக்கத்திலேயே குகை இருக்கு, குகையில போய் உட்காருங்கிறாரு. குகைக்குள்ள போய் தியானம் பண்றோம். தியானம் செய்து முடித்த பிறகு நேரம் அங்கிருந்து புறப்பட்டு அன்றாட வாழ்க்கைக்காக நான் வெளியில புறப்பட்டு போயாச்சு. ஒரு 3 மாதம் கழித்து மீண்டும் அசிரீரியாக வர்றார். சப்த வடிவத்தில் குருநாதர் வர்றார். முதன்முறையான அனுபவம் இதுதான். அப்ப கனவுங்கிறது சராசரியா எல்லாருக்கும் வரக்கூடியது, அசிரீரிங்கிறது குறிப்பிட்ட நபர்களுக்கு வரும். அப்படி அசிரீரியாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கட்டளை மட்டுமே பிறப்பிப்பார். கட்டளை பிறப்பிக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஐயா கிட்ட ஒன்று அழைச்சிட்டு போவாங்க. அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மூச்சு பயிற்சி, அதாவது சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த வாசியோக பயிற்சி முறையை நீ கற்றுக்கோங்கிறார். சரி, அப்போ அதன் பிறகு பார்க்கும்போது யாரோ ஒரு அன்பர் வர்றாரு. நான் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போறாரு. என்னுடைய சூக்ஷ்மத்தில் இருந்த குரு ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய குருவை அறிமுகப்படுத்துறார். அப்படி அனுபவம், முதல் அனுபவம் எனக்கும் குருநாதருக்குமானது. சரி சாமி, சித்தர் ஜீவ சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த அதிசயங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டோம். சரின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சொல்ல ஆரம்பிச்சதுமே நமக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு முறை அவரு யாசகம் எடுத்து முடித்து விட்டு திரும்பும் போது வர வழியில ஒரு மயானம் இருந்திருக்கு. அங்க ஒரே கூட்டம். அங்க இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டப்போ ஒரு சின்ன குழந்தை நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தது, திடீர்னு விழுந்து இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்ரீ வெள்ளிங்கிரி சுவாமிகள் அந்த மயானத்துல குழந்தைய புதைக்க தோண்டிய குழிக்கு அருகில் அமர்ந்து அந்த குழந்தையோட ஒரு வர்ம புள்ளியில தட்டி இருக்காரு. உடனே இறந்த குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு. சுவாமிகள் பாட்டுக்கு எழுந்து போயிட்டாராம். அதுக்கப்புறமா தான் வெள்ளிங்கிரி சுவாமிகளோட சக்தியை பத்தி ஊர் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கிட்டையும் தன்னோட சக்தியை பத்தி அவரு பிரபலப்படுத்திக்க விரும்பினதே இல்லைன்னு ஜோதி சுவாமி சொன்னாரு. இத கேட்டதுமே நம்ம குழுவுக்கு தாங்க முடியாத ஆச்சரியம். வெள்ளிங்கிரி சித்தரோட சக்திகளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு அதிகமாச்சு. ஜோதி சுவாமி கிட்ட இன்னும் சித்தரோட சக்திகள்
என்னெல்லாம் பக்தர்கள் பார்த்திருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்போதான் அவரு இன்னொரு மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி சொன்னாரு. மலேசியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் தொழில்ல ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்க ஆயத்தமாயிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு வெளிச்ச ரூபத்துல அசரீரி வார்த்தை கேட்டிருக்கு. 1 மணி நேரம் பொருடா, வெள்ளிங்கிரி வந்து சேரு. அது என்னன்னு புரிஞ்சுக்கவே அவங்களுக்கு சில மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்குள்ள அவங்க எந்த பிரச்சனைக்காக தற்கொலை செஞ்சுக்க போனாங்களோ அந்த பிரச்சனை இருந்த சுவடே தெரியாம சரியாயிடுச்சு. அந்த குடும்பம் உடனே அடுத்த ஃப்ளைட் பிடிச்சு நேரா கோவை வந்து தேடி இருக்காங்க. கடைசியில வெள்ளிங்கிரி சுவாமிகளோட ஜீவ சமாதியை கண்டுபிடிச்சு வந்து இங்க கண்ணீர் மல்க பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது எப்படி சுவாமி அவர் ஜீவ சமாதிக்கு பிறகும் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டோம். அப்போதான் அவர் சொன்னாரு, இதை விட நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ஆடி போயிருவீங்கன்னு. திரும்ப என்ன சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆவலா காத்திருந்தோம். நீங்க சித்தரை பார்க்கணுமான்னு கேட்டாரு. அது எப்படி சுவாமி சித்தரை இப்ப பார்க்க முடியும்னு கேட்டோம். இப்பவும் பார்க்க முடியும்னு சொன்னாரு. இவரு என்ன சொல்றாருன்னு யோசிச்ச எங்களுக்கு அவரோட பதில் ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்பவும் அவர் ஜீவ சமாதிக்கு அருகில் அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு அவர் காட்சி கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு சொன்னாரு. சில நேரம் காட்சியாகவும் தியானம் செய்யும் பக்தர்களுக்கு அருகாமையில் சித்தர் வந்து அமருவதாகவும், சில நேரங்கள்ல அசரீரியிலையும் அவரோட சுவாச காற்று மூலமாகவும் அவரை பக்தர்களால் உணர முடியும். இது இன்று வரை தினமும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. இது எங்களுக்கு ரொம்ப சாதாரணம்னு சொன்னாரு. இப்போ ஒரு மலேசியால இருந்து ஒரு குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. மலேசியால இருந்து குடும்பத்தார் வந்து தியானம் பண்ணி முடிச்சு அளவு கடந்த அழுகையோடு வெளியே எழுந்திரிச்சு வராங்க, ஆனந்தமான ஒரு தன்மையில. அப்ப ஏன் அழுகிறீங்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கிய மூல காரணமே குருநாதர் அப்படிங்கிறார். எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்கிற, மலேசியா. அப்போ நம்மளுடைய சிற்றறிவு என்ன வேலை செய்யுது, மலேசியாவில் இருக்கிறவருக்கு எப்படி குருநாதர், சரி ஏதோ ரைட், ஏதோ தரிசனம் ஏதோ டிவியில் ஏதோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு, இப்படி தானே நம்மளுடைய சிந்தனையெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, வியாபாரம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பாராத பெரும் இழப்பு ஏற்பட்டு குடும்பத்தோட தற்கொலை செய்யக்கூடிய தருணத்தில் இருந்துட்டு இருக்கிற போது 1 மணி நேரம் பொருடா வெள்ளிங்கிரி வந்து சேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம் வந்தது. எல்லாம் தயாராயிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. அந்த தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அசிரீரி வார்த்தை ஒரு சப்த வடிவத்தில் வருது, 1 மணி நேரம் பொருடா வெள்ளிங்கிரி வந்து சேரு. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இது எங்கிருந்து வந்தது, திடீர்னு பார்த்தா ஒரு வெளிச்சமான ஒரு தோற்றம் வந்தது, இந்த சப்தம் வருது. அப்ப இந்த அதிசயமான ஒரு நிகழ்விலிருந்து மீளுவதற்காக பல மணி நேரம் ஓடிடுச்சு. அதன் பிறகு பார்த்தா என்ன காரணத்திற்காக அவங்க வந்து தற்கொலை செய்யணுங்கிற முடிவுக்கு போனாங்களோ அந்த காரணங்கள் இவங்களுக்கு சாதகமா அமையுது. சாதகமாக அமைஞ்சன பெரும் முதலீடு இவங்களுக்கு திரும்ப பெறப்படுது. இந்த திரும்ப பெறப்பட்ட முதலீட்டை வைத்து மற்ற யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்த பிறகு நேராக இந்தியாவுக்கு வர்றாங்க. மலேசியால இருந்து இந்தியாவுக்கு வந்தானே, வெள்ளிங்கிரின்னு கேள்விப்பட்டோன்னா இந்தியா வந்தாச்சு. நேராக ஈசா ஊதிக்குள்ளையில போய் தேடுறாங்க, இந்த ரூபமா இருக்குமோ, இந்த இதுவா இருக்குமா, அங்க எல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் தேடும் போது அவங்களுடைய உள்ளுணர்வு இதுவல்ல இதுவல்ல இதுவல்லன்னு தாண்டி 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 கூப்பிடுது. அப்படி பார்க்கும்போது பூண்டிக்கு போய் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த பூண்டி திருக்கோவில், விநாயகர் திருக்கோவில்ல ஒரு சின்னதா சித்தருடைய படம் ஒட்டி இருக்கு. நம்ம குருநாதருடைய சின்னதா ஒரு போட்டோ வந்து ஒட்டி இருக்கிறாங்க செவத்துல. இவங்களுக்கு பார்த்த உடனே அளவு கடந்த கண்ணீர் மல்க அந்த அர்ச்சகர் வந்து மனோகரன் சொல்லி இப்பவும் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த சித்தர் சுவாமி எங்க இருக்கிறாருன்னு. அவரு தான் சொல்றாரு, முள்ளாங்காட்டுல சித்தர் சுவாமி அங்க ஜீவ சமாதி இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு. அப்படி நாங்க கேட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வருவாங்க, அவங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ அந்த. இது போல ஏராளமான அன்பர்கள் சேலத்துல தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, சிங்காநல்லூர் பகுதியில் கொடுத்திருக்கிறாரு, கூடுதுறைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் கொடுத்திருக்காரு. இப்படி ஏராளமான பகுதிகள் தரிசனம் கொடுத்தாலும் கூட இன்றளவும் ஏராளமான பேருக்கு உள்ளுணர்வாகவும் அவங்களுடைய பக்குவத்துக்கு தக்கவர் கனவுலையும் தவ நிலையிலையும் காட்சி கொடுக்கிறார்.
இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மரண ஸ்டேஜுக்கு போனவரை கூட வந்துட்டு உயிர்ப்பிச்சு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். அது உண்மைங்களா? அவருடைய காலகட்டத்திலேயே அது நடந்திருக்குதுமா. அவருடைய காலகட்டத்தில் யாசகம் வாங்க போவர், ரசவாதம் செய்வார். ரசவாதம்னா தங்கபஸ்பம் செய்வார். எதுக்காக அப்படின்னா எல்லா மருந்துகளிலும் கலந்து அந்த மருந்தை வந்து மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுவதற்காக. அதனால தான் அவர் அவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறார், எந்த வியாதியாக இருந்தாலும் 3 மணி நேரம், பெருங்கொண்ட வியாதியாக இருந்தால், நாட்பட்ட வியாதியாக இருந்தால், பல ஆண்டு காலம் உடம்புல பீடிக்கப்பட்டிருந்த பிணியாக இருந்தால் 3 நாள். இந்த கால நிலைக்கு உட்பட்டு அவர் மருந்து கொடுக்கறதனுடைய உட்பொருள் இந்த தங்கபஸ்பம் கலந்து கொடுக்கறதுனால. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்தை சுற்றியில ஒரு உயிர்வேலி அமைச்சிருந்தார். இந்த உயிர்வேலி 1 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த உயிர்வேலி அமைச்சிருந்தார். 96 வகையான அபூர்வ வகை மூலிகைகள் அதில் பயிரிட்டிருந்தார். அப்படி பார்க்கும்போது என்னதான் ரசவாதம் செய்துட்டு இருந்தாலும் கூட 15 நாட்களுக்கு ஒரு முறை யாசகம் வாங்க போவார். பிக்ஷாந்தேகியாக யாசகம் வாங்க போகும்போது பெரிய கடை வீதியில் போய் யாசகம் கொடுங்கன்னு கேட்க மாட்டார். கடைக்கு முன்னாடி போய் அப்படி கை கட்டி நின்றுக்குவார். அப்படி நின்று கேட்கும்போது அவங்க எப்போ பார்த்து அவங்களா பார்த்து எப்போ கூப்பிட்றாங்களோ அது வரைக்கும் நிற்பார். கொடுங்கன்னு கேட்க மாட்டார். போய் கையை கட்டி அப்படி நின்றுக்குவார். அந்த கடை உரிமையாளரோ அல்லது அந்த வீட்டு உரிமையாளரோ கூப்பிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஒரு துணி மாதிரி வச்சிருப்பார். அந்த துணியில் வாங்கிக்குவார். அப்படி ஒரு முறை யாசகமாக வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற போது இருட்டுப்பள்ளம் பகுதியில் வந்து பேருந்து இறங்கி அங்கிருந்து நடந்து வர்றார். நடந்து வரும்போது அந்த காந்தி நகருக்கு உட்பட்ட சமாதி கல்லறைகள் அங்கே இருக்கு. அந்த சுடுகாட்டு பகுதியில் ஒரு பெருங்கூட்டம் ஒரு பாடையில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் முதன்மையாக வரக்கூடிய ஒரு அன்பர் வந்து நம்ம குருநாதருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்போ கை காமிக்கிறார், இங்கே வாங்குறாரு, வர்றோம். அப்போ யார் என்னன்னு விசாரிக்கிறாரு. என்னன்னு தெரியல சாமி, நல்லா விளையாண்டுட்டு இருந்த பையன் திடீர்னு உளுந்து இறந்துட்டான், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போனால் முடியாது, எல்லாம் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வந்துட்டோம். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதி குழி, அதாவது அந்த கல்லறை கிட்ட இறக்குறாங்க. சுடுகாட்டில் அந்த குழிக்கு பக்கத்தில் உட்கார வச்ச அந்த பாடையில் உட்கார வச்ச குழந்தைய போய் பார்க்குறாரு. நாடி பிடிச்சி பார்க்குறாரு. அவர் தட்டி கொடுத்து அந்த வர்ம பாயிண்ட் தட்டி கொடுத்து அந்த குழந்தைய எழுப்பி விட்டு போட்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டார். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அதன் பிறகுதான் வெள்ளிங்கிரி சாமிகள் யாருங்கிறது இந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் தெரிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இது அவருடைய காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள். இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ அன்பர்கள் வந்து மருத்துவமனைகளில் வந்து ரொம்ப உயிர் போகிற நிலையில் இருந்து மீண்டு வந்தவங்களும் ஏராளமான பேர், அவங்க கைப்படவே வந்து மாலையை போட்டு கொடுத்துட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக இது விளம்பரத்திற்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இன்றளவும் குருநாதருடைய ஆசீர்வாதம் முழுமையாக இங்கே பிரதிபிம்பமாக நம்மளுக்கு கண்கூட பார்க்கலாம். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு குழப்பமா இருக்குன்னு சொன்னோம். நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். நானே நிறைய தடவை அவரை சோதிச்சு பார்க்க நினைச்சு தோத்து போயிருக்கேன்னு சொன்னாரு. இவர் எப்படி சித்தரை சோதிச்சு பார்க்க முடியும்னு கேள்வி வந்துச்சு. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமின்னு கேட்டோம். ஒண்ணுமில்லைங்க, சித்தர் வாழ்ந்த காலத்துல இருந்து இங்க அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். எத்தனை பக்தர்கள் வந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம்னு சொன்னாரு. இதுல என்ன இருக்கு சாமி? அன்னதானம் கொடுக்கிறதுக்கும் சித்தரை சோதிக்கிறதுக்கும் என்ன இருக்குன்னு கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னாரு, இன்றளவுக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை பக்தர்கள் வருவாங்கன்னு சித்தர் எனக்கு சொல்வாரு. அத்தனை பேர் சரியா வருவாங்க. பல நாட்கள் அவர் சொன்னதுக்கு மாறா நான் அரிசி கம்மியா கூட போட்டிருக்கேன். இங்க அவ்வளோ பேர் வரமாட்டாங்கன்னு நினைச்சு. ஆனா அந்த பக்ஷணமும் தீர்ந்து திரும்ப சமைக்கிற மாதிரி நிலை தான் வரும். கடைசியில அவர் சொன்னது போலத்தான் எண்ணிக்கையில பக்தர்கள் வருவாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி எண்ணிக்கை சரியா சொல்ல முடியுது? எப்பவாவது உணவு பத்தாம போயிருக்கான்னு கேட்டோம். இதுக்கு நான் ஒரு நிகழ்வு சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு தடவை ஒரு குடும்பம் குழந்தைகளோட இங்க பின்னாடி ஓடுற ஆத்துக்கு வந்திருக்காங்க. ஆத்துல குளிச்சதும் குழந்தைகளுக்கு பயங்கர பசி. அப்போ சித்தர்கிட்ட வந்து, சாமி, குழந்தைங்க பசியோட இருக்காங்க, சாப்பிட உணவு இருக்கான்னு கேட்டாங்க. அம்மா, உள்ள சட்டியில சாதம் இருக்கும், எடுத்து எல்லாருக்கும் குடுன்னு சொன்னாராம். அவங்க உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன சட்டியில கொஞ்சமா சாதம் இருந்திருக்கு. இதை எப்படி எல்லாருக்கும் கொடுக்கிறதுன்னு அவங்க யோசிக்கும் போது ஒரு குரல் கேட்டிருக்கு. காமாட்சி அம்மா, தைரியமா குடு, அவ பார்த்துப்பான்னு. அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எடுக்க எடுக்க சாதம் குறையவே இல்லையாம்.
அவங்க முதல்ல பார்க்கும்போது என்ன அளவு இருந்ததோ அதே அளவுதான் 40 பேர் சாப்பிட்ட பிறகும் இருந்திருக்கு. இன்னைக்கும் அந்த அம்மையார் இங்க வர பக்தர்களுக்கு இத சொல்லிட்டு தான் இருக்காங்களாம். இத கேட்டதும் அந்த ஆத்துக்கும் போய் நம்ம பார்த்தோம். நம்ம கூட வழிகாட்ட வந்த ராஜி அம்மா கிட்ட சில தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்க வர்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க சொல்றீங்க அன்னதானம் வந்து டெய்லியும் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. யாருக்காவது எப்பயாவது வந்து சாப்பாடு பத்தாம போயிருக்கா? அம்மா, இந்த அனுபவம் வந்து அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். காமாட்சி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் இங்கே கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் கன்சிடர் இருக்கிறாங்க வைங்களேன். அவங்க ஆற்றில் வந்து அவங்க சொந்த பந்தத்தோடு குளிக்க வர்றாங்க. ஒரு 30-40 அன்பர்கள் குளிக்க வர்றாங்க. திடீர்னு குழந்தைகள்லாம் வந்து ஆற்றுல குளிச்ச உடனே பசி உணர்வு அதிகமானன பாட்டி சாப்பாடு வேணும்னு சொன்ன உடனே வா சாமி இருக்கிறாரு வா போகலாம். அவங்களுடைய கருத்து என்னென்னா ஏதோ கடலை உரி வச்சிருப்பாரு வாங்கி கொடுத்துடலாமே, அப்புறம் 3 கிலோமீட்டர் தான் நடந்து கூட்டிகிட்டு போயிடலாங்கிற ஒரு கருத்தில் வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா ஒரு சின்ன சொப்பில் தான் செய்வார், ஒரு இவ்வளோ பெரிய மண் கலசத்தில் தான் செய்வார். அப்போ இங்கிருந்து பார்த்தா அந்த செக் போஸ்ட்னு சொல்லக்கூடிய சோதனை சாவடி பக்கத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு பஸ் வரும், 12 மணிக்கு பஸ் வரும். அந்த பேருந்தில் எத்தனை பேர் வர்றாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த அரிசி போடுவார். அது அவருடைய அன்றாடம். ஏன் அப்படின்னா உணவு வந்து வீணாக கூடாதுங்கிறதுல அவர் மிக கடுமையாக இருப்பார். அந்த தன்மையில் இருக்கிற போது திடீர்னு ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. அப்போ சாமி குழந்தைகளை பசிக்குதுங்கிறாங்க, உணவு சாப்பாடு ஏதாவது இருக்குங்களா அப்படிங்க. காமாட்சியம்மா உள்ள சாப்பாடு இருக்குது, மண்பானையில் இருக்குது, எடுத்து கொடுங்க. அந்த அம்மையார் போய் பானையை பார்த்த உடனே இத்தினூண்டு இருக்குது, அதுவும் பாதி பேர் சாப்பிட்டு பாதி களையத்துக்கு கீழே தான் இருக்குது. அதிகபட்சம் அதை எடுத்து சாப்பிட்டா 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம். இதை போய் சாமி வந்து 30 பேர்த்துக்கு சாப்பிட சொல்கிறாரு. ஒரு வேளை எல்லா கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. அப்போ அங்கிருந்து வெளியிலிருந்தே ஒரு குரல் வருது, காமாட்சியம்மா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லா பாத்துக்கும் எடுத்து கொடுங்கன்னு. எடுத்து கொடுக்க உணவு வந்துகிட்டே இருக்கு. 30 பேர் சாப்பிட்டது போகும், மீதி அளவு அதே அளவு முதல்ல எப்படி பார்த்தாங்களோ அதே அளவுல உணவு பானையில் இருந்திருக்கு. இது அன்றைக்கு நடந்த அனுபவம். அந்த அம்மையார் இன்னும் வந்து இப்ப வரையிலும் அதை ஆச்சரியமா நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றளவும் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் உணவுகள் இங்கே உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும், சமைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். யார் வந்தாலும் பசியோட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது தாய் வீடு. தாய் வீட்டுக்கு வந்துட்டு உணவு சாப்பிடாம பசியோட போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் காலமே வந்து சொல்லிடுவார், இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க போடும்பார். அப்போ அதுக்கு தக்க உணவுகள் இங்கே இன்ற அளவும் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் அவருடையது. அவருடைய கட்டளைக்கு இணங்கவே இங்கே நடக்குது. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே உணவு சமைக்க போயிட்டோம் அப்படின்னம்னா இன்னைக்கு இத்தனை படி போடும்பாரு. அத்தனை படி தான். இதெல்லாம் பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்கம்மா. என்ன அப்படின்னா நம்ம ஒன்றும் பிறக்கும்போது ஆதிசங்கரா ஒன்றும் வரலையே. மனித இயல்புங்கிறது வேலை செய்யுமே. நீங்கள் என்ன 10 படி போட சொல்கிறீங்க, இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை தானே, இன்னைக்கு அத்தனை பேர் வருவாங்களான்னு மனித மூளை வந்து மனித மனம் வேலை செய்யும். நம்ம தான் அவரை சோதிப்போமே. அவர் நம்மளை எப்பவும் சோதிக்க மாட்டார். காரணம் என்னன்னா அவர் கருணை கடல். அவர் சோதிக்கவே மாட்டார், நம்ம தான் சோதிக்கிறோம், நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா மனித இயல்புங்கிறது இதுதான். அப்படி பார்க்கும்போது பல முறையும் அவர் 10 படி போட சொன்னால் நான் 4 படி போடுவேன். இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சு, இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க, அத்தனை பேர் வரமாட்டாங்களே, நானா ஒரு கணக்கீட்டின்படி 6 படியை குறைச்சிக்குவேன். சரியா உச்சி வெயில் 12 மணிக்கு திபுன்னு ஒரு கூட்டம் வரும். அவர் எத்தனை பேர்த்த நிர்ணயிச்சாரோ அத்தனை பேரும் வந்துருவாங்க. அந்த உச்சி வெயிலில் நின்று சமையல் செய்யணும். இது பட்ட அனுபவம். அனுபவப்பட்டு போதும் அடிச்சு பக்குவப்படுத்திட்டு இருக்கிறார். அதனால ஒரு முடிவுக்கு வந்தோம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யறது மட்டும்தான் நம்ம வேலைன்னு எப்போ புத்தி வந்ததோ அப்போதான் எல்லாம் தெளிவாச்சு. உங்களுக்கு இந்த தகவல்கள் எப்படி வரும்? இப்போ இத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கா தோணுமா? எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும்? அதாவதுமா இது எங்களுக்கா தோணுமா எனக்கா தோணுமா அப்படிங்கிறத விட உள்ளுணர்வுங்கிறதுக்கு நான் பெரிய அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கம்மா. என்ன காரணம் அப்படின்னா
இந்த மனம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நம்மை வந்து தவறான பாதையில் தவறான செய்திகளை பகிர்ந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மனம் சொல்லக்கூடிய விஷயத்தை எப்போதும் பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டேன். அதே போல தான் இந்த உள்ளுணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அசிரீரியாக வரணும். நான் கண்களை மூடி எந்த காட்சியை நான் பார்க்கறனோ அந்த காட்சி கண்களை திறந்தாலும் இருக்கணும். அப்போ தான் நான் நம்புவேன். அதுபோல தான் உள்ள எந்த உள்ளுணர்வு சொல்லுதோ அதே உள்ளுணர்வு வெளியிலையும் கேட்கணும். இந்த மாதிரி தான் குருநாதருடைய அசிரீரி இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்க இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்கிறது சொல்லிடுவார். ஆனால் அதை நான் சொல்லணுமா வேண்டாமாங்கிறது தீர்மானம் பண்ணிக்கிறேன். அது வேணும்னா சொல்லுவேன், வேண்டாம்னு விட்டுருவேன். இப்படித்தான் போயிட்டு இங்க உள்ள ஒரு சிறிய இடத்துல அம்மன் வழிபாடு செய்யப்படுறதா சொன்னாங்க. ஸ்ரீ வெள்ளிங்கிரி சித்தர் இருக்கும்போது சூட்சம வழிபாட்டு முறையில அம்பாளை வந்து வழிபட்டதாகவும் அவரு ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் உணவு உட்கொள்ளுவாருன்னு, அதுவும் உப்பில்லாத உணவுதான்னு, மார்கழி மாசம் 30 நாட்களும் உண்ணாவிரதத்தோடு கூடிய மௌன விரதம் வெள்ளிங்கிரி மலையில இருக்கக்கூடிய கிருஷ்ண குகையில கடைபிடிப்பாருன்னு சொன்னாங்க. சரி, இதுக்கும் அம்மனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டோம். அப்போதான் ஒரு கதைய சொன்னாங்க. சித்தரோட சிஷ்யர்கள் பெரும்பாலும் மருத்துவர்கள்னு ஒரு நாள் அவங்களுக்குள்ள பேசி சித்தருக்கு உப்பு போட்ட உணவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கொடுத்திருக்காங்க. சித்தர் உடனே எனக்கு வேண்டாம்பா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி இருக்காரு. எவ்வளவோ வற்புறுத்தியும் சித்தர் அந்த உணவை உட்கொள்ளவே இல்லை. சிறிது நேரம் கழிச்சு அவர் அம்மனை நினைச்சு தியானம் பண்ணும்போது வீரகாளியம்மன் சித்தருக்கு உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கான நேரம் முடிஞ்சது, இனி உன்னோட உணவு எனக்கு தேவையில்லைன்னு புறக்கணிச்சிட்டாரு சித்தர். அம்பாளும் பேசாம திரும்பி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் சித்தருக்கும் அம்பாளுக்கும் இடையில இருக்கு. அதனாலதான் அம்மனை அந்த சின்ன அறையில எப்பையும் சித்தர் கூட இருக்கணும்னு பிரதிஷ்டை பண்ணி இருக்காருன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம குழு ஜோதி சுவாமி கிட்ட இங்க பூஜைகளே கிடையாதா சுவாமின்னு கேட்டோம். இங்க அப்படி பூஜைகள்னு எதுவும் கிடையாது. சில திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் கார்த்திகையும் ஜோதி மற்றும் ஐயாவோட குரு பூஜை இங்க மிக பிரசித்தியா கொண்டாடப்படுதுன்னு சொன்னாரு. இத்தனை விஷயங்களை கேட்ட நாம இங்க மிக பிரதானமா கருதப்படுற வாசி யோகம் கலைய பத்தி நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கேட்டோம். வாசி யோகம்ங்கிறது இங்க வெள்ளிங்கிரி சித்தரால பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கலை. இப்போ அத நான் இங்க வர பக்தர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. நம்ம இயற்கையா நம்மளோட மூக்கு மூலமா தான் சுவாசிக்கிறோம். அதுவே உள்முக சுவாசம் மூலமா சுவாசிக்கிறது தான் வாசி யோகம். அதை கத்துக்கிட்டோம்னா முக்தியும் மோட்சமும் தான் கிடைக்குமே தவிர சாவு என்பதே இல்லைன்னும் எந்த விதமான உடல் நல குறைவும் வராதுன்னு சித்தர்கள் போல வாழலாம்னு சொன்னாரு. இங்க ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில வாசி யோக பயிற்சி அளிக்கப்படுறதாகவும் சொன்னாரு. வாசியோகம் என்றால் என்ன அப்படின்னா, புரியாத வார்த்தைகளை பிரமிச்சு போகக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையானவராக இருக்கிறாங்க. இப்போ வாசி என்றால் என்ன அப்படின்னா, உள்முக சுவாசம், அதுவே சமயத்தில் மேல்முக சுவாசம், உயிர் காற்றுன்னு தெளிவாக சொல்லலாம். வாயு என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய நாசி துவாரம்னு சொல்லக்கூடிய மூக்கு துவாரத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய காற்றே வாயு. வாசி என்றால் உள்முகமான சுவாசம், அதே சமயத்தில் அண்ணாக்கு பகுதின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையின் மூலமாக மேல் நோக்கி செலுத்தக்கூடிய காற்றுக்கு பேர் தான் வாசி. ஆக மனித உடலில் நாசி துவாரத்தின் மூலமாக சுவாசக்காற்று நடைபெறும் வரையிலும் பிறப்பும் இறப்பும் சர்வ நிச்சயம். மூக்கு துவாரத்தில் சுவாசக்காற்று நடைபெறும் வரையிலும் பிறப்பும் இறப்பும் சர்வ நிச்சயம். ஆனால் உள்முக சுவாசமாக மேல்முக சுவாசம் நடைபெறும் பொழுது அவனுக்கு முக்தியும் மோட்சம் மட்டுமே கிடைக்குமே தவிர சாவு என்பது இல்லை. இன்றளவும் இங்கே கற்பிக்கப்படக்கூடிய வாசியோகமாகப்பட்டது, அவர் எந்த வழிமுறையை பின்பற்றி வாசியோகம் கற்றுத்தரப்பட்டதோ அந்த வழிமுறைகள் மாறாமல் அவருடைய பிரதான சிஷியர்களிலிருந்து இன்றளவும் கற்பிக்கப்படுது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும்
காலை 9 மணி அளவில் இந்த ஆசிரமத்தில் வந்து வாசியோக பயிற்சி முறைகள் முற்றிலும் இலவசமான முறையில் அவர் எந்த வழிமுறையை கடைபிடிச்சாரோ அந்த வழிமுறைகள் மாறாமல் தன்னுடைய சுய கருத்துக்கள் எதுவும் இல்லாமல் அங்கே வந்து முழுமையாக கற்பிக்கப்படுது. வெள்ளிங்கிரி சித்தரோட ஜீவ சமாதிக்கு நம்ம வந்தோம். இங்கே உள்ள வந்து அந்த சித்தரோட ஜீவ சமாதி கிட்ட வந்து நிற்கும்போது எனக்குள்ள ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவ் ஆரா அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து சில இடங்களுக்கு போகக்குள்ள நம்மளால் உணரவும் முடியும். அந்த வகையில் இன்னைக்கு வெள்ளிங்கிரி சித்தரோட ஜீவ சமாதிக்கு வந்ததில் சித்தர் இன்னைக்கும் நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய நிறைய அதிசயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் கேட்கக்குள்ள கண்டிப்பாக நமக்கு பிரமிப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு அதிசயம் தரக்கூடியதாக இருந்துச்சு. திரும்பவும் இதே மாதிரி அதிசயங்களும் அமானுஷ்யங்களும் நிறைஞ்ச ஒரு இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.